வேதம் 6 சாஸ்திரம் 66 இலக்கியானம் 18 புராணம் 96 தத்துவம் ராமாயணம் மகாபாரதங்கள் இதிகாசங்கள் இப்படி பல நூல்களை எல்லாம் நன்கு சித்தத்தை கற்றுணர்ந்து பிராமணனாக விட்டிருக்கார். உயர்ந்த குலம் பிராமணர். ஆமா சாமி பிராமணா நான் மதிக்கக்கூடிய ஆள் தான். ஆமா நன்னாரு ஆனால் அப்படி பிராமணர் நாங்கள் என்னென்ன கோயில் செய்து விடுகிறோம். பிராமணர் நாங்கள் அப்படி நீதி நிறைந்த மக்களுக்கெல்லாம் வேதங்களை எடுத்துரைக்க பிராமணர்கள் வேதங்களை எடுத்து சொல்ல முகத்தை வார்த்த வண்ணமாக அன்னாருக்கு இன்னாருக்கு என்னென்ன நடக்கும் என்பதை நன்கு சிக்கரை எடுத்துக் கொடுக்கக்கூடிய பிராமணன் ஒருவர் முகத்தை பார்த்தால் என்னாருக்கு இது நடக்கும் என்பதை நட்சத்திர பிரகாரம் எடுத்திருக்கிறது பிராமணன். அப்படி இருந்தாலும் நான் மேல் எப்படி வருகிறேன் அதனால இதை நான் கடைபிடித்து சொல்லுகின்றேன். கணக்கூட்டு போற அடே தம்மானே இந்த ஆற்று மணல் இந்த மணல் எத்தனை இருக்குது தெரியுமா? 90 கோடி 999 கற்கள் இருக்கின்றன. 90 கோடி 999 கற்கள் இருக்கின்றன. நாங்கள் எல்லாம் கணக்கிலே கண்டுக்கணும். என்னவே முடியாது. நாங்கள் படித்ததுனால அதை அனைத்துமே கணக்கெடுத்து இவ்வளவு இருக்குது என்ன தொகை கண்டிப்பா விட்டு நீ எந்த ஆயிருங்க கல்யாணத்துக்கு போறாயிரா இல்ல கருமாத்துக்கு போறாயிரா இவ்வளவு வெளுப்பாக்குறியா? பிராமணாக்கள் கருப்பா இருந்ததே கிடையாது. நான் பார்த்ததே இல்லையே. சரி வயிற்றுனா தான் சொல்றேன். அப்படி ஈராடு 14 உலகம் 14 உலகம் இந்த ஈராடு 14 உலகத்திற்கு அப்பால் என்ன நடக்கிறது அது எல்லாம் இங்க இருந்த ஒண்ணமா கண்டு சொல்லணும். அங்க இருந்த ஒண்ணமாகவே அது என்ன நடக்கிறது என்ன இருக்கிறது என்பதை இங்கே உங்களுக்கு காட்டுவோம். அப்படியா? ஆமாம்பா. எப்படி காட்டுவோம்? அந்த காணல வேண்டும். சரி சென்று மனதை காணலாமா? மகரத்துக்காரா அவரு அறியாமல சென்று நீங்கள் தெரிவித்தவண்ண சாட்சியர் அழைத்திருக்க சரி பாப்போம். நீங்கள் சொன்ன பிரகாரம் அந்தனரை அழைத்து கொண்டு வந்து உண்மையாகவா இருந்தாலும் புட்டு 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 அடிச்சுவார். அதுவும் அவர் வேதம் தள்ளிப்பட்ட முதல் குலமாக விளங்கக்கூடிய எந்த இடமா இருந்தாலும் சரி திரௌபதி அம்மா கோவிலே சந்தேகத்தை தீர்த்து வச்சுருவார். அப்பேற்பட்ட ஐயா. ஆமா சரி நாமே
என்னோட திருப்தியாக வந்திருக்க வேண்டும். அப்படி ஆகட்டும் சுவாமி. அப்படி இருந்தாலும் இந்த சபைக்கு என்னை வரவழைத்ததற்கு காரணம் என்ன என்பதை விளக்கமாக தெரிவிக்க வேண்டும் என்ன. எதற்காக உண்மை எதற்கே தெரிய வருமா? எதற்காக அழைத்திருக்கிறீர்கள் அண்ணா? சுவாமியே பாரோ தானி வாரே வளமிகு ஜோதிட ஐயமாறு ஐயாமாறு அப்படி என்ன அழைக்கின்றாரு? ஆமா. எதற்காக அழைத்தாரு? ஏன் அழுகுறாரு? என்ன காரணம்? எதுவுமே இழுக்க கூடாது. அவரு ராஜா, ஆமா. நீங்க பிராமணர். நானே ஒரு பிராமணன். நீங்க யாரு போய் வாழ வைக்க போறீங்க? நான் வாழ வைக்க- பதினாலாகிய பஞ்சு ஆமா. பாண்டவரை கண்ணால் காடு. அவர்களோ அவர்கள் அஸ்தினாபுரத்துல அச்சுரம் இருக்காங்க. இருக்காங்க. இவரு இவர் பாஞ்சால நாட்டிருக்காரு. அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன காய்ச்சல்? அவருக்கு இவருக்கு என்ன உறவுமுறை? அவரை பத்தி நினைத்து இவர் அழுவது காரணம் என்ன? ஏன் அழுகுறாரு? ஒண்ணுமே தெரியல. ஏன் உனக்கு என்ன சைடுல என்ன லிங்க் இருக்குதா? ஒண்ணும் இல்லையே. அப்ப எனக்கு தெரிஞ்சா நான் தெரிவிக்க மாட்டேனா? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியல. அப்ப எனக்கும் தெரியாது. எதற்காக பாண்டவர் என்னத்தை அழுகிறார் என்று காரணம் நீ தெரியல. போய் கேளுங்க, நான் கேட்டே சொல்லுவாங்களா? அதை நானே கேட்டுவாங்க. கேளுங்க. ஐயா இருக்கக்கூடிய நாடா பாஞ்சால நாடு. பாண்டவர் இருக்கக்கூடியதோ அஸ்தினாபுரம். என்ன காரணம்? எதற்காக அழுகிறது? சுவாமியே அத்தினாபுர மாட சுவாமியே அத்தினாபுர மாட அரவப்பொடியோன் செய்தே அந்த அரவப்பொடியோன் செய்தே பையபுரத்து யாரு? நீங்க எப்படி சத்தமா பேசுறீங்க? அவர் பொறுமையா பேசுனா எனக்கு எப்படி தெரியும்? சரி சரி. அஸ்தினாபுரத்து யாரு? ஆமா. அரவ கொடியோன் துரியன். அரவக்கொடியான் துரியன் செய்து அவன் செய்த ஐவரும் அடித்தார்களே. அப்படி என்று அரக்கு மாலையில் ஐவர் செத்தா சாவட்டும். அவங்க பங்காளிகளுக்கு பங்காளிக்குள்ள எது அவங்க பங்காளிகளுக்கு கூட எப்படின்னா போட்டோம். அதை நினைச்சு யூரியா என்ன காரணம் என்ன? ஐயா அப்படியே பாண்டவர் இறந்துட்டா இவருக்கு பல்லுக்கு பல்லுக்குன்னு கொடுத்துருவேன். என்ன சும்மா கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்டு வரக்கூடாது. இல்லப்பா. அன்பு சொல்வதற்கு உதாரணம் சொல்ல முடியாது. அறியாமல் தானே நீ என்ன மட்டும் மாட்டியாங்க? மாலையிலே மாண்டு விட்டார்கள் என்று உனக்கு எப்படி தெரியும்? உலகவசந்தி சுவாமி அவர் செத்த சாவட்டா, அவர் இறந்தால் இருக்கட்டும். அவரை பற்றி நீ நினைக்க வேண்டிய காரணம் என்ன? சுவாமியே எட்டியத்தில் உதித்த எட்டியத்தில் உதித்த என்மகன் பாஞ்சாலியே என்மகன் பாஞ்சாலியே
அப்படிதான் உலக வசந்தி சுவாமி. அதற்காக ஆகையாலே கடிதத்தை பார்த்து பாண்டவர்கள் உயிருடன் இருக்கின்றார்களா அல்லது மாண்டு விட்டார்களா என்று நீதான் சாமி சொல்லணும். அதை எப்படி சொல்றீங்க? எப்படி? கடிதத்தை ஒவ்வொன்றாக புரட்டி பொறுமையாக பாண்டவர்கள் ஐவர்கள் உயிருடன் இருக்கின்றார்களா அல்லது மாண்டு விட்டார்களா என்று பார்க்க வேண்டும். நீங்கள் தான் உரை செய்ய வேண்டும் சுவாமி. பாண்டவர் இறந்து விட்டார் என்று நீயே உரைக்கின்றாயே. அப்படி பாண்டபுத்திரர்கள் ஐவர்கள் மடிந்து விட்டார் என்று மன்னர் உரைக்கின்றார். வேறு வாசனாக விளங்கக்கூடிய கண்ணனி அவர்களுக்கு சகாயனாக இருக்கின்றார். அப்பேற்பட்ட சகாய கர்த்தனாக இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாததான் இன்னொருக்கு தெரிய புகுந்திருக்கு. ஆனால் அப்படி இருந்தாலும் இதை எப்படி நேர்ந்தது? அப்பேற்பட்ட பாண்டு பந்தலுக்கா இறப்பு வந்திருக்கு. இருக்காது இருக்காது பந்தல் இறந்து வெறுக்கு நேராக இரேழு புவனங்கள் நீராய் இந்த அஸ்திராபுரமே எரிந்து அழிந்திருந்தாலும் நேருக்கு நேரா ஈராறு புவனங்களை நீராக போயிருந்தாலும் பாண்டவனுக்கு அழிவென்பதே கிடையாது. உண்மையாகத்தான் தெரிவிக்கின்றேன். அப்படி ஒருவேளை பாண்டவர்கள் இறந்திருந்தாரே என்ன நடந்திருக்கு தெரியுமா? சந்திரனும் சூரியனும் திசை விட்டு திசை மாறி இருப்பார்கள். அது மட்டுமல்ல, அந்த கடல் இருக்கின்றதே சமுத்திரம். அப்படி எல்லாம் போன ஆயாங்களா திருப்பி கூட வந்துருவாங்க. அந்த சமுத்திரம் திருப்பி கூட வந்துருவாங்க. என்னடா அப்படி சொல்ற? அந்த கடல் இருக்கின்றது, அந்த சமுத்திரமே பொங்கி நீர் குளமாகி அந்த உலகமே அழிந்து விட்டிருக்கும். பாண்டவர் இறந்திருந்தாரையா? அப்போ பாண்டவர் நடக்கவில்லை. இந்த அயிர் செத்தா கூட சாவார கண்டி பாண்டவர் இருக்க மாட்டாங்க. நீ வைத்தியர் தூத்திரர் என்று சொல்லக்கூடிய 4 வண்ணம். 4 வண்ணத்திலே முதல் குலமாக விளங்கக்கூடிய பிராமணர் என்ன வண்ணமாகிறாரு பாத்தியா? என்ன பண்றது? அப்படியே எம்ஜிஆர் கலந்துக்கிறார். தெரிவிச்சுட்டாங்க. கருப்பு பிராமணாவும் இருவரையும் நம்ம ஆமா பிராமணர் பிராமண கூட கை வச்சு வந்தான். நான் வாயில கை வைக்க மாட்டேன். அவன் சொன்னாலும் நல்லா படிச்சுதான். அதனாலே பாண்டவர்களுக்கு இறப்பு என்பதே கிடையாது. அப்படி இருக்க ஏன் வருத்தப்படுகின்றான்? பாண்டவர்கள் ஐவரிலே நடுவனாக விளங்கக்கூடிய பார்த்திபனுக்கு என் மகன் பாஞ்சாலி என்று நான்
பெற்றெடுத்திருக்குது. கண்டிப்பாக நடக்கும். அண்ணாமலை வருவாரா? ஜாதகத்தை என் மகளை பாலத்து வருவாரா? ஜாதகத்தை பார்க்க வேண்டுமா? அதை பார்த்து சொல்லுங்க. உட்காருங்க.